தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அமலாக்கத்துறையினுடைய பங்கனிங் தெரியாம ஒருத்தவங்க பேசினாங்கன்னா என்ன பண்ணுங்க? சேலத்தை பத்தி பேசுறேன். சேலம் மாவட்டத்துல 3 பாரதிய ஜனதா கட்சி 3 மாவட்டமா, ஒரு மாவட்டத்துக்கு 12 செயலாளர், 12 சேலத்துல மட்டுமே 36 மாவட்ட செயலாளர். தமிழ்நாடு முழுவதுமே 750 பேர் மாவட்ட செயலாளர். அதாவது ஒரு மாவட்ட செயலாளர். அவரு என்னை வந்து பார்த்தார். அவர் படிச்சது 10வது. அவருக்கு அமலாக்கத்துறை ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது. அவர் எப்படி அமலாக்கத்துறையை கூப்பிட்டு வழி நடத்துறாங்க? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த எந்த விவசாயிகள் மீது அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்களோ அதுக்கான பிரெடிகேட் அஃபென்ஸ் வைல்ட் லைஃப் ஆக்ட். வைல்ட் லைஃப் ஆக்ட்ல ஒரு காலத்துல காட்டெருமை ஹண்டிங் நடக்கும். அது இவங்க 2 பேர் அக்யூஸ்டா இருக்காங்க. அதன் பிறகு வனத்துறை அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதி, குறிப்பா இந்த ஹவானா டிரான்சாக்சன் நடந்திருக்கா உங்களுக்கு தெரியும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வைல்ட் லைஃப் ஆக்டினுடைய பிரெடிகேட் அஃபென்ஸ் எடுத்து என்கொயரி பண்றதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. மணி லாண்டரிங்ல வைல்ட் லைஃப் ஆக்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அதன் அடிப்படையில வனத்துறை எடுத்த நடவடிக்கை அடிப்படையில அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க. அந்த நோட்டீஸை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம். அன்னைக்கு இந்த நோட்டீஸ்ல ஜாதி பேரை போட்டாங்க. அது நாங்களும் சொல்ற போடக்கூடாது. நோட்டீஸை கிரிட்டிசைஸ் பண்ணோம். நோட்டீஸுடைய முறையை கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஆனா அமலாக்கத்துறை என்ன சொல்றாங்க? எங்களுக்கு கொடுத்த எஃப்ஐஆர்லயே ஜாதி பேர், எஃப்ஐஆர் காலத்திலேயே அவங்களுடைய ஜாதி பேரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால அமலாக்கத்துறை அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் பார்த்து பேசுது. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? உண்மையாலுமே இந்த கேள்வி தமிழ்நாட்டில் வனத்துறை அதிகாரிகள் நீங்க அவங்க மேல வைல்ட் லைஃப் ஆக்ட்ல கேஸ் போட்டீங்களா இல்லையா? நீங்க பிரெடிகேட் அஃபென்ஸ் அமலாக்கத்துறைக்கு அனுப்பிச்சீங்களா இல்லையா? அமலாக்கத்துறைக்கு எப்படி ஒரு வைல்ட் லைஃப் ஆக்ட் கேஸ் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள 2 விவசாய பெருமக்கள் இருக்கக்கூடிய நிலத்தில் நடந்துட்டு அமலாக்கத்துறைக்கு எப்படி தெரியுமா? இதை மாநில அரசு கிளாரிஃபை பண்ணட்டும். மாநில அரசோ வனத்துறை அதிகாரிகளோ கிளாரிஃபை பண்ணட்டும். நாங்க அமலாக்கத்துறைக்கு கடிதமே எழுதல, அல்லது நாங்கள் எழுதிய கடிதத்துல அட்டாச் பண்ண எஃப்ஐஆர்ல ஜாதி பேர் இருந்துச்சா இல்லையா அவங்க சொல்லுங்க. இது சம்பந்தமே இல்லாம அழகா எல்கேஜி குழந்தைக்கு நான் சொல்றேன், யாரு கடிதம் எழுதுறான்னு சொல்றேன். வனத்துறை கடிதம் எழுதிருக்காங்க. வைல்ட் லைஃப் ஆக்ட பத்தி சொல்றேன், மணி லாண்டரிங்க பத்தி பேசுறேன். அதை வச்சு அமலாக்கத்துறை நோட்டீஸ் என்ன கேட்டாங்க? பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஆதார், அவங்க பணத்துக்கு அவங்க வங்கி கணக்குக்கு பணம் எங்கிருந்து வந்தது பார்த்து அவர்கள் குற்றம் இல்லைன்னா நோட்டீஸ் திரும்ப முடிச்சுக்க போறாங்க. அன்னைக்கே நாங்க சொன்னீங்க அவங்க குற்றம் செய்யல, அவங்க மணி லாண்டரிங்ல இன்வால்வ் ஆகல, அவர்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ஹராஸ் பண்றாங்கன்னு யாராவது சொன்னா நாங்களே கலந்து போறோம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல ஆதார் கார்டு. இதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க? நீங்க ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், அமலாக்கத்துறை நடவடிக்கை என்ன தப்பு நீங்க சொல்லுங்க? இல்ல 10,000 பேர் 10,000 சொல்லலாம். நான் லாஜிக்கா பேசுறேன். நாளைக்கு ரோட்ல போறவருக்கு அண்ணாமலை சரியில்லைன்னு சொல்றாங்க. அண்ணாமலை சரியில்லை ஏன் சரியில்லைன்னு சொல்லணும்? அரசியல்வாதிகள் அமலாக்கத்துறை நடவடிக்கை செய்ய எந்த பாயிண்ட் சரியில்லை கிளிப்பின்னு சொல்ற மாதிரி சொல்றேன். எஃப்ஐஆர் என்ன, வைல்ட் லைஃப் ஆக்ட் என்ன, இவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. லைசன் ஹண்டிங்க்கு வைல்ட் லைஃப் ஆக்ட்ல போட்ட கேஸுக்கு வனத்துறையை அமலாக்கத்துறைக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அதுல வனத்துறை அனுப்பிய கேஸ்ல ஜாதி பேர் குறிப்பிட்டிருக்கு. அவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேன். அமலாக்கத்துறை ஃபாலோ பண்ணது ஒரு ப்ராசஸ். இப்ப விவசாய பெருமக்கள் பேங்க கொண்டு கொடுத்தாங்க, ஆதார் அட்டையை கொடுத்தாங்க. அதுல சஸ்பிஷியஸா எந்த டிரான்சாக்சன் இல்ல. அதன் பிறகு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிற மக்கள் நாளை கலந்துக்குவாங்க. இதுல சம்பந்தமே இல்லாம எப்படி ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட அளவுல 12 செயலாளர்கள் ஒருவரை எப்படி லிங்க் பண்ணி பேச முடியும்? நீங்களே சொல்லுங்க. சொல்றேன், நீங்க இருக்கிறவங்க சொல்லுங்க. ஒருவரை பத்தி அண்ணா பேசுறாங்க. ஒரு நிமிஷம். 2014, 16 பாஜக தனியா நினைச்சு, 14 தனியா நினைச்சு, அப்ப நம்ம கூட இருந்த தலைவர்கள் யாரு சொல்லுங்க. இருக்கிற தலைவர்கள் பேரை நீங்க சொல்ல முடியும். எத்தனையோ பேர் வர்றாங்க, பிரதமரை சந்திக்கிறாங்க, ஓபிஎஸ் வர்றாங்க, சந்திக்கிறாங்க.
எத்தனையோ தலைவர்கள் லைன் அப்ல நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இருக்காரு இல்லைன்னு நான் சொல்றேன். அது ஏற்கனவே தொடர்ந்து சொல்றேன். இது வந்து விதண்டாவாதம் கிடையாது. அதே கேள்வி திரும்பி நான் கேட்பேன். நீங்க ஒருத்தர் போயிட்டாங்கிறீங்க, உள்ள இருக்கிறவங்க பேரை ஏன் சொல்ல மாட்டேங்க? நீ ஒரு விஷயம் மோடிங்கிற மனிதனுக்கு தான் ஓட்டு. வெரி கிளியர். 2024 பாராளுமன்ற தேர்தல் மோடிக்கான தேர்தல். வேற யாரையும் தமிழகத்துல பிரதமரா வந்து நிறுத்தினா மக்கள் சிரிப்பாங்க. நீங்க தமிழகத்துல பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க பாப்போம். ஆனா இந்த கட்சி தலைவர் இருக்காரு பிரதமர், மக்கள் சிரிக்கிறாங்களே நான் சொல்றேன். நீங்க மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்டிஏ சொல்லிட்டோம். நீங்க ப்ரொபோஸ் பண்ணுங்க ஒரு ஜேர்னலிஸ்டாவோ அல்லது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து, இல்லனே எங்க தலைவர் மோடி விட சூப்பர், எங்க தலைவர் தான் பிரதம மந்திரி வேட்பாளர், தமிழ்நாட்டில் ஏதாச்சும் அரசியல் கட்சி சொன்னா மக்கள் சிரிக்கிறாங்களே நான் பெற்றுவேன். பிரதமருக்கான தகுதி இருக்கு. இன்னைக்கு மோடி அவர்களுக்கு முழு தகுதி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இது பல எலெக்ஷன் மாதிரி. 2024 தேர்தல் மோடிக்கான, மோடி அவர்களுக்கான வாக்கு. அதுக்கு எண் மக்கள் யாத்திரையே ஒரு சாட்சி. சேலத்துல கூட்டத்தை வந்து பாருங்க, நாங்க போன தொகுதியில கூட்டத்தை வந்து பாருங்க, தமிழ்நாடு முழுவதுமே பாருங்க. சில தலைவர்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல போய் பாருங்க. எதற்குன்னா மோடிக்காக மக்கள் யாரையும் குறைச்சு சொல்றேன், மோடி அவர்களை உயர்த்தி சொல்றதுக்காக வேற யாரையும் குறைச்சு சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் மோடி அவர்கள் இருக்கிறாங்களோ யாரு வந்தாலும் எங்களோட, ஆனா மோடி அவர்கள் வெரி கிளியர். மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக 2024 செகண்ட் கூட்டணி பெருசா இருந்தா தான் ஜெயிக்கிறோம். 2024 ப்ரூவ் பண்ணோம். பெருசா இருக்கிற திமுக கூட்டணி மிக மோசமான ஒரு கொள்கை. கூட்டணியுடைய நம்பர் முக்கியம். இதேதான் அண்ணாதுரை அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார். அண்ணாதுரை அவர்கள் சொன்னார், காக்கா அதிகமா இருக்கிறதுக்காக ஏன் காக்காவை தேசிய பறவையா சொல்றீங்க? காக்கா அதிகமா இருக்கு. நீங்க சொல்ல கூட்டணி கட்சிகளா அந்த பக்கம் 5 இருக்கு, அந்த பக்கம் 10 இருக்கு, அந்த பக்கம் 12. காக்கா வந்து அதிகமா இருக்கு. காக்கா மேல பெரிய மரியாதை. ஆனா காக்காவைய தேசிய பறவையா சொன்னாலும் மயிலைய சொல்ல நம்பர்ஸ் முக்கியம் கிடையாது, இம்பாக்ட் முக்கியம். 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நிறைய பேருக்கு புரிஞ்சிருச்சு, அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய காலம் முடிய போகும். இந்தியா முழுவதும் என்டிஏ கூட்டணி, இந்தி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுயநலவாதிகள் கூடாது. இந்தி கூட்டணியை பொறுத்தவரை அவங்க செல்ஃப் சென்டர். என்டிஏவை பொறுத்தவரை வருகின்ற எல்லா ஓட்டும் மோடி என்கின்ற மனிதனுக்காக வரும். அவங்க வந்து வேண்டாம்னு சொல்ல முடியுமா? நீங்க மோடி எடுத்துட்டு வரீங்க, வேண்டாம்னு சொல்றது எனக்கு என்ன உரிமை இல்லை. உங்களுக்கு மோடி எப்படி, நீங்க வேற கட்சியில் இருக்கீங்க, நீங்க வந்தீங்கன்னா எப்படி நான் வேண்டாம்னு சொல்றேன், எனக்கு என்ன உரிமை இருக்கு. மோடி அவர்களே அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. எப்படி எனக்கு மோடி வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்னொரு கட்சியும் மோடி வேண்டும் நினைக்கிறாங்க. இதுல பேசே வந்து மோடி மோடி அவர்கள் இந்தியாவுடைய அற்புதமான தலைவராக இன்னும் 5 ஆண்டு வேண்டாம்னு சொல்றது எனக்கு என்ன உரிமை. மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டு தேர்தல் பக்கத்துல வர இன்னும் பல கட்சிகள், பல தலைவர்கள் நீங்க பார்க்கத்தான் போறீங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.